Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 192. ஓபன் பண்ணா போன எபிசோடு நம்மாலிய வெறி கொண்டு வேவர் எடுத்துக்கிட்டு மேல பிச்சுக்கிட்டு போனாங்கல்ல, அந்த எணறு விடுறதா இல்ல. நம்மாலிய மேல வர்றதுக்குள்ள அந்த மொத்த இடத்தையுமே காலி பண்ணிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படியும் அந்த மரத்தோட சேர்த்து பௌத்தன கீழே வந்து சாகணும். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. அவன் காட்டுத்தனமா அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். அவன் பண்ற ஒவ்வொரு தண்டர் அட்டாக்குமே அப்படியே மேல இருக்க கிளவுட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டே வரும். அப்படி அழிய கீழே எல்லாம் ஓபன் ஆகும். எல்லாருமே கொஞ்சம் பதறி போய் தான் இருப்பாங்க. இதுல முக்கியமான ஆளான ஜோரோவும் வைப்பரும் வேற மயக்கத்துக்கு போயிட்டானுங்க. இப்போதைக்கு கான்சியஸ்ல இருக்கிறது இவங்க 4 பேரும் மட்டும் தான். ஏதாச்சும் பஞ்சாயத்துனா இவங்க தான் காப்பாத்தி ஆகணும். ஆனா அவன் பண்ற அட்டாக்கு எஸ்கேப் ஆறதெல்லாம் இம்பாசிபிள். ஏன்னா ஒரு இடம் விடாம லைட்னிங் வச்சு அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். ரோபினுக்கு தான் அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவன் உடைக்கிறது எல்லாமே பழங்காலத்து ஷண்டோராவோட கட்டிடங்கள். அவளுக்கு அந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஒரு பொக்கிஷம் மாதிரி. அதை போய் இப்படி பண்றானேன்னு கவலையோட நிப்பா. இங்க வைப்பர் மறுபடியும் எந்திரிப்பான். எந்திரிச்சவன், நீ என்னதான் முக்குனாலும் உன்னால எதுவும் பண்ண முடியாது. எனரு லேண்ட் ஆஃப் ஷண்டோரால பெருமை மிக்க வாரியர்ஸ் எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. நீ எத்தனை பில்டிங் அழிச்சாலும் எவ்வளவு காடுகளை எரிச்சாலும் அவங்க பெருமையை உன்னால கீழே தள்ள முடியாதுன்னு பயங்கரமா டைலாக் எல்லாம் அடிப்பான். எல்லாருமே ஒரு செகண்ட் அப்படியே வாயை பறந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் கெத்தா இந்த லேண்ட யாராலையுமே ஜெயிக்க முடியாதான்னு கத்துவானா. ஸ்கை நைட்டுக்கே ஒரு செகண்ட் வெறியாகும். அப்பங்கும்போது வைப்பர் சுத்தி ஏகப்பட்ட லைட்னிங் அடிக்குமா. அந்த இடமே புகமண்டலமாகும். ஐசா பார்த்துட்டு வைப்பரு அங்க இருந்து வந்துரு, இல்லன்னா மறுபடியும் கருவாடா மாறிடுவேன்னு கத்திட்டு கிடப்பான். ரோபின் புடிச்சுக்கிட்டு விட மாட்டான். ஏன்னா போன இவ உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. அந்த டைம் அந்த எனரு இன்னுமே கீழ இருந்து யாரோ வண்டியை ஓட்டிட்டு வர்ற சவுண்ட் கேக்குதே. சரி ஓகே, ஒரு பெரிய இடியா போடுவோன்னு சொல்லிட்டு மேல இருந்து காட்டுத்தனமா லைட்னிங் வச்சு அடிப்பானா. அந்த இடமே கண்ணா பின்னான்னு சதறி அங்க இருந்த நம்மால எல்லாம் திருச்சிருவாங்க. பயங்கரமான வைப்ரேஷன் கிரியேட் ஆகுமா. அதனால நமியாலேயே ஒழுங்கா ஓட்ட முடியல. கண்ணா பின்னாடி அங்கிட்டு இங்கிட்டு வண்டியை திருப்பிட்டு போவா. இத தூரத்துல இருந்து பார்த்த ஸ்கைபியாவோட மக்கள் எல்லாம் வாயை பொளந்துருவாங்க. அடேங்கப்பா எவ்வளவு பெரிய பிளாஸ்ட்னு. அவங்க மட்டும் இல்ல, கொனிசும் இத லைவா பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுக்குமே பீதி லூஃபியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு. அப்படியே அந்த இடமே மொத்தமா புகமண்டலமாகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆகும். எல்லாருமே ஒரு செகண்ட் முடிவு பண்ணிட்டாங்க, அத்தனை பேருமே செத்துட்டாங்க, கதை முடிஞ்சுன்னு. ஆனா அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கு. என்னன்னா அந்த அப்பர் யாருக்கு எதுவுமே ஆகல. சும்மா கன்னு மாதிரி இருக்கும். இவ்வளவு பெரிய அட்டாக்கே அது ஸ்ட்ராங்கா தாங்கி இருக்குன்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு செகண்ட் அந்த எனருக்கே பெரிய பல்பா போச்சு. சோ இந்த வர்த்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இத வச்சே இந்த ஸ்கை நைட்டுக்கு நல்லா தெரியுது இந்த சண்டை இன்னும் முடியலன்னு. ஆமா, எத்தனை பேர் ரத்தம் சிந்தி இருப்பாங்க, எத்தனையோ பேர் செத்து போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தையே 400 வருஷமா இவங்க நோட் பண்ணல. இது எல்லாத்தையுமே நினைச்சு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரா. அந்த டைம் அப்படியே சுத்தி காட்டுவாங்க. எல்லா பில்டிங்ஸும் கொஞ்சம் கண்ணா பின்னா ஆகி போய் கிடக்குமே தவிர வேற ஒன்னும் பெருசா அந்த இடத்துல பாதிப்பு இல்ல. இதுவே ஒரு பாதிப்பு தான். அந்த இடத்துக்கு எதுவும் ஆகல இல்ல. அந்த டைம் அந்த மரம் அப்படியே சரியும். எல்லாம் பார்த்துட்டு பதறுவாங்க. ஐயோ நம்ம தலை மேல சரியா போது, சீக்கிரமா எஸ்கேப் ஆகணும்னு. ஆனா அந்த வைப்பரு சும்மா கெத்தா நின்னுகிட்டு போங்க போங்க நிக்காம போங்கம்மா. யார சொல்றானா, நம்ம லூஃபியே தான். அவ்வளவு நேரம் நார்மலா இருந்தவன் திடீர்னு வெறி புடிச்சு போஸ்டா ஹேட்டு சீக்கிரமா மேல போய் அந்த பெல்ல அடின்னு கத்துவான். அப்படின்னா நம்மால மேல அவனுக்கு நம்பிக்கை வந்துடுத்து. அப்படி வெறித்தனமா முறுக்கிட்டு வந்தவங்க கடைசி எண்டுல வந்து ஒரு முறுக்குவாங்க. அப்படியே பிளைங்ல மேல வருவாங்களா. அதை பார்த்துட்டு அந்த வில்லப்பயிலுக்கே உள்ள அள்ளுவிடும். இந்த லூசுங்க தொல்லை தாங்க முடியாமா. லூஃபி கத்திக்கிட்டே வருவான், கோல்டு பெல்ல ஒழுங்கா குடுத்துறா கொய்யாலன்னு. இது என்னாச்சு, எனருக்கு செமையா கடுப்பேத்திருச்சு. இதுக்கு மேல விளையாண்டதெல்லாம் போதும், ஒரே அடியில இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுறேன்னு அவனோட மொத்த பவரையும் திரட்டி இந்த ஐலாண்டே காலி பண்ணிடலான்ட்டு அப்படியே பவர் எடுத்துட்டு இருப்பான். இங்க நம்மால வெறித்தனமா கத்திட்டு வருவான். இன்னைக்கு அவனை பொல்லாக்காம விட மாட்டேன்னு. அவன் கிரியேட் பண்ணானே ஒரு பெரிய சைஸ் பால். அதை அப்படியே வந்துட்டு இருக்க நம்மளுக்கு மேல வச்சு அடிப்பானா. கீழ இருக்க மக்கள் எல்லாம் அப்படியே வாயை பழந்துட்டு பாப்பாங்க. ஆஹா என்ன ஆக போதோ தெரியலையடான்னு. ஏன்னா அவ்வளவு பெரிய தண்டர் பவர் இருக்க பால இவங்களை நோக்கி அடிச்சா என்ன ஆகும். எல்லாத்தோட மூஞ்சிலையுமே அப்படி ஒரு பீதி. அந்த செகண்ட்ல நம்ம லூஃபி நமிய கூப்பிட்டு, நீ பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், கண்டிப்பா உன்னோட ஹெல்ப் நான் வேஸ்ட் ஆக விட மாட்டேன்னு சொல்லி அவளை கீழே தள்ளி விட்டுட்டு இவன் மேல ஜம்ப் பண்ணிடுவான். என்னன்னா அவன் மேல வந்தானா தண்டர் அடிச்சு செத்து போயிருவான். அதனால சேஃப்டியா கீழே இருக்க கிளவுல தள்ளி விட்டுட்டு நம்மால மேல போறான். என்ன கப்பல் இருக்குது வேற திசை, நம்மால போறது அந்த பெரிய சைஸ் பாலுக்குள்ள. உடனே எனருக்கு சிரிப்பா வரும். ஆனா வந்து ஆப்பு வச்சுக்கிறான்னு. இங்க நம்பி பார்த்துட்டு கத்துவா, டே லூசு பையில அதுக்குள்ள போகாத, அதுக்குள்ள ஃபுல்லா ஏரோ லைட்னிங் தான் இருக்கு, உள்ள போனா உனக்கு என்ன ஆகும்னு தெரியாது, வேண்டாம் போகாதன்னு கத்துவா. எனருக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இவ்வளவு பெரிய பவருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரப்பர் மண்டையனால என்ன பண்ண முடியும். அவ்வளவுதான், இதோட நீ காலிடாமா, அதையும் பாத்துரலாண்டான்னு சும்மா கத்திக்கிட்டே நம்மால சடக்குன்னு அந்த பால்குள்ள பூந்துருவான். அவ்வளவுதான், அத்தனை பேருமே அதை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆவாங்க. என்னரும் முடிவே பண்ணிட்டான், அவ்வளவுதான் இவன் சோலி முடிஞ்சு, அவனே உள்ளுக்குள்ள போய் மாட்டிட்டான், இனிமேட்டு எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சந்தோஷமா சிரிச்சுட்டு இருப்பான். அப்ப அந்த டைம் அந்த பெரிய சைஸ் மரக்கொடி அப்படியே சரிஞ்சு விழும். இங்க நம்பி பார்த்துட்டு ஐயோ லூஃபி என்ன ஆனான்னு தெரியலையே, அவ்வளவுதான் செத்துட்டானான்னு சொல்லி அப்படியே வீதியில இருப்பா. ஆனா அந்த ஸ்பியருக்குள்ள போன நம்மால கையில மாட்டியிருக்கே கோல்டு, அதை இழுத்து புடிச்சு கம்கம்னு சொல்லி பயங்கரமா பஞ்சு வைப்பான். அது என்ன உள்ளுக்குள்ள இருக்க
கரண்ட் எல்லாத்தையுமே வெளியில தள்ளும், அதாவது டிஸ்சார்ஜ் ஆகும். வெளியில இருந்து பார்த்துட்டு ஆமா என்ன ஆச்சு திடீர்னு கண்ணா பின்னான்னு உள்ள இருந்து எலக்ட்ரிக் கரண்ட் எல்லாம் வெளியில டிஸ்சார்ஜ் ஆகுது, என்ன பஞ்சாயத்துன்னு முழிப்பா. அந்த எனரு பயிலுக்கும் முதல்ல புரியல. அதுக்கப்புறம் தான் மேட்டரே தெரியுது. லூஃபி கையில கோல்டு மாட்டிட்டு இருக்குல்ல, அது எலக்ட்ரிசிட்டியை டிரான்ஸ்மிட் பண்ணும். அதை கண்ட மேனிக்கு அங்க எங்கன்னு பஞ்ச் பண்ண உடனே அது அந்த ஸ்பியரை விட்டு வெளியில டிஸ்சார்ஜ் ஆகுது. உடனே அந்த வில்ல பையன் என்ன பிளான் பண்ணிடுவான், இப்படியே கொஞ்ச நேரம் விட்டான்னா அந்த ஸ்பியருக்குள்ள இருக்க எல்லா எலக்ட்ரிசிட்டியுமே வெளியில டிஸ்சார்ஜ் பண்ணிடுவான். அதனால அதுக்குள்ளேயே இது ஐலாண்ட் மேல போட்டு அதை மொத்தமா காலி பண்ணிடலாம். அப்பதான் எல்லாருமே சாவாங்கன்னு சொல்லி அந்த ஸ்பியரை கீழே போடுவானா. நமி எல்லாம் பார்த்துட்டு ஆஹா அவ்வளவுதான் நம்ம சோலி முடிஞ்சுன்னு முடிவே பண்ணிட்டா. ஏன்னா அந்த ஸ்பியர் ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்தாச்சு. இங்க இந்த ஒயிட் பேரட்ஸ் எல்லாம் அந்த மெக்கன்லே பையில வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவானுங்க. அதான் அவங்க கேப்டன். ஆனா அவன் வரமாட்டேன்பான். என்னன்னா இது இவங்க வாழ்ந்த இடம், இப்படி அழிய போதுன்னு இவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க எங்க திரும்பி வருவாங்க. இப்போதைக்கு இவங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை ப்ரே பண்றது மட்டும்தான். நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ப்ரே பண்ணிட்டு இருப்பான். இங்க கொனிசு அப்படியே தேம்பி தேம்பி அழுவா. என்ன நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, யாருமே இங்க பொழைக்க போறது இல்லன்னு. அந்த எனருவை மட்டும் எதிர்க்கிற பவர் எனக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவனை வச்சு செஞ்சிருப்பேன், மக்கள் எல்லாத்தையுமே காப்பாத்திருப்பேன்னு சொல்லி அழுன்னு அழுது புலம்புவா. அதுவும் யாருகிட்ட, அவ வளர்த்துற ஃபாக்ஸ் கிட்ட. இப்ப என்னன்னா கடவுள்னு நிஜமாவே ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் நம்மளை காப்பாத்துவாரா, முதல்ல நிஜமாவே அவர் இருக்காரா அப்படின்ட்டு கடவுளே எங்களை காப்பாத்துன்னு சொல்லி கண்டமேனிக்கு அழுவாளா. இதே மாதிரி தான் அங்க இருந்த மத்தவங்களும் எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு மிராக்கல் நடந்து இந்த ஐலாண்டை எப்படியாச்சும் காப்பாத்துங்க கடவுளே அப்படி இப்படின்னு கதறிட்டு இருப்பாங்களா. அந்த நேரம் நம்ம லூஃபிக்கும் தெரிஞ்சு போச்சு அதை அவன் கீழே போட்டு காலி பண்ண போறான்னு. உடனே அவனோட பவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி வேகமா அந்த பாலுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருப்பான். சோ எலக்ட்ரிசிட்டி கம்ப்ளீட்டா டிஸ்சார்ஜ் ஆகி அந்த ஸ்பியரே அப்படியே பொலந்து வெடிச்சு கண்டமேனிக்கு தெரிக்கிறதோட அதை பார்த்துட்டு எல்லாம் வாய பொளந்துருவாங்க. மத்தவங்க பொளந்தா கூட பரவாயில்ல, அந்த லூசு பைய எனருவே மறந்துருவான். இதுல இன்னொரு பிளஸ் என்ன தெரியுமா, அது ஸ்கைல தானே இருந்துச்சு. சோ வெடிச்சதுனால சுத்தி கருமேகமா இருந்துச்சு, அந்த மொத்த கருமேகமும் விலகி அப்படியே பளின்னு வெளிச்ச அடிக்கும். உடனே எல்லாம் மேல பார்த்துட்டு அப்படியே வாய பொளந்துருவாங்க. ஏன்னா இப்படி ஒரு அதிசயம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கலையே. அவ்வளவு நேரம் இருட்டா இருந்த இடம் இப்பதான் பளின்னு வெளிச்சமா இருக்கு. அந்த டைம் தான் மேல லூஃபி கத்திக்கிட்டு வர்ற சவுண்ட் கேட்கும். அவன் சத்தத்தை கேட்டவனே நமிக்கும் செம ஹாப்பி. இங்க உசோப்புகள்லாம் அதை விட ஹாப்பி. லூஃபி வந்துட்டான்னு வைப்பர் பார்த்துட்டு டே ஸ்டா ஹேட் ஃபயர் ஆஃப் ஷண்டோராவை எப்படியாச்சும் அடின்னு தொண்டைகளியே கத்துவான். இங்க ஸ்கை நைட்டும் அதான் சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப மட்டும் அவன் அதை அடிச்சான்னா இந்த மொத்த ஐலாண்டுமே அந்த வாய்ஸை கேட்கும். அதாவது இவங்க எல்லாத்துக்குமே அது யாரோ பாடுற மாதிரியே ஒரு சவுண்ட். மேல இருந்து நம்ம லூஃபி அப்படியே கத்திட்டே வருவானா. அவனை பார்க்கும்போது எனருக்கு கொலை வெறியாவும். ஆமா அவன் மொத்த திட்டத்தையுமே பாழாக்கிட்டான்ல. ப்ளூ சீல இருந்து வந்த குரங்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டாம்பா. ஆமாடா நான் குரங்கு தான், நான் பெல்ல மட்டும் அடிக்க போறது இல்ல உன்னையே அடிக்க போறேன்பா. எனரு கொலை காண்டாயிட்டான். ஒரு காடையே இன்சல்ட் பண்ணிட்ட நீ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு 200 மில்லியன் வோல்ட் பவர் எடுப்பான். எப்படி இவ்வளவு நாளா வச்சு அடிச்சதெல்லாம் 2 மில்லியன் 4 மில்லியன் 8 மில்லியன், ஆனா இப்போ 200 மில்லியன் வோல்ட். லூஃபிய ஒரு செகண்ட் மிரண்டு போய் பார்ப்பான். என்னன்னா அவ்வளவு பவர் எடுத்தோன்னு அவன் உடம்பே அப்படியே பண்ணி மாதிரி ஊதிச்சு. அதாவது பெரிய சைஸ் மான்ஸ்டர் மாதிரி இருக்கான். லூஃபிய ஒரு செகண்ட் மிரண்டுட்டான். என்னடா இவன் இப்படி மாறிட்டானேன்னு. லூஃபிய பார்த்து நீ இந்த கோல்டன் பெல்ல தானே அடிக்க போறேன்னு சொன்னேன், அடுத்து அந்த பெல்ல அடிக்குதுன்னா இது இந்த பேட்டிலோட முடிவாதான் இருக்கும். நீ ஒரு லெஜண்டையே எதிர்த்துட்ட, நான் தாண்டா உங்க எல்லாத்துக்குமே காடு அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசுவான். லூஃபி எவனா இருந்தா எனக்கு என்ன கத்திட்டு இருப்பான. உடனே அவன் லைட்னிங் பவரை வச்சு கண்டமே நீ அடிப்பான். ஏன்னா லூஃபி கிட்ட இருக்குது பேரமிஷியா பவர், இவங்கிட்ட இருக்குது லோஜியா. இவனோட பவரை வச்சு கண்டிப்பா அவனோட பவரை அழிக்க முடியாது. பட் இருந்தாலுமே உன்னை விட மாட்டான்டான்னு பயங்கரமா அடிப்பான். அப்படி அவன் லைட்னிங்கை வச்சு அடிச்சதை பார்த்துட்டு கீழே இருக்க மக்கள் எல்லாம் வாய பொளந்துருவாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு எனருவால பவரை யூஸ் பண்ணி அடிக்க முடியும்னு இவங்களுக்கே இப்பதான் தெரியும். நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டம், ஐயோ லூஃபிக்கு என்ன ஆகுமோன்னு. ஆனா அங்க நம்ம பையன் நல்லா ஹெல்த்தியா தான் இருப்பான். என்னன்னா அவன் 200 மில்லியன்ல 1000 மில்லியன் வாட்ஸை யூஸ் பண்ணி அடிச்சாலுமே நம்மளுக்கு ஒண்ணு ஆகாது. என்ன நம்மளே கம்ப்ளீட்டா ரப்பர் கத்திட்டே வருவான். எனக்கெல்லாம் ஒண்ணு ஆகாதா கொய்யால. இந்த கடவுளுங்கிற பேரை கேட்டே எனக்கு கடுப்பாயிருச்சு. ஒரு காடால எதையும் காப்பாத்த முடியல, அப்புறம் என்னடா நீ எல்லாம் காடுன்னு சொல்லிட்டு வாயோட ஒரே மிதி அடுத்த அடி அடிக்க போவான். ஆனா அதுக்குள்ள அந்த திரிசூலத்தை வச்சு நம்ம லூஃபி முதுகுல ஒரே சொருகு. சூடா வேற இருக்குமா, அவனால தாங்க முடியல, கத்திட்டு கிடப்பான். தேவையில்லாம என் மேல கை வச்சல, இதோட நீ காலி, உன்னால எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியாதும்பா. அங்க லூஃபி சூடு தாங்க முடியாம கத்திட்டு கிடப்பான். நமி கீழ இருந்து பதறுவா, பாவம் அவளால எதுவும் பண்ண முடியல. இப்ப என்னன்னா நம்மளோட கையில அந்த கோல்டு பால் மாட்டிட்டு இருக்குல்ல, அது எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா போகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளோட கையில நல்லா ஸ்ட்ராங்கா மாட்டுமாமா. இவன் இருந்து எஸ்கேப் ஆனோன்னு ஏதாச்சும் பண்ணான்னா அது அவனை பிடிச்சி கீழே இழுக்கும். ஐ மீன் கீழே விழுந்துருவான். அதனால அவ்வளவுதான், இனிமேட்டெல்லாம் உன்னால எதுவும் முடியாது. பரவாயில்ல பையன் லேண்ட்ல இருந்து இவ்வளவு தூரம் ஹைட்டுக்கு மேல வந்துட்டான், ஆனா இங்க வந்து சாக போறியே, நான் இதுக்கப்புறம் இதே மாதிரி பிளாக் கிளவுட உருவாக்கி இந்த இடத்தையே மொத்தமா அழிப்பேன்னு சவால் வேற விடுவானா. இங்க பாவம் லூஃபியால முடியல, அந்த திரிசூலத்தை வச்சு குத்திட்டானா, அதனால பயங்கரமா சுடுது. அந்த டைம் அவன் மைண்டுக்கு வந்த விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா கொனிஸ் மாதிரி எதுவும் தெரியாத அப்பாவி மக்களை மிரட்டி உருட்டி அவனுக்கு கீழே வேலை பார்க்க வச்சிருக்கான். அப்புறம் அந்த ஐசா பொண்ணெல்லாம் ஒரு செகண்ட் கதறி கதறி அழுதாலே, இந்த மாதிரி ஸ்கை ஐலாண்டே அழிய போகுது, இனி நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேட்டால, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பின்னாடி இருக்க திரிசூலத்தை புடிங்கி விடுவான். அப்படியே நம்மளால கீழே விழ ஆரம்பிச்சிருவான். உடனே அந்த வில்ல பைய மறுபடியும் விழுந்து விழுந்து சிரிப்பான். என்னன்னா பயலால கீழே விழுந்தானா திருப்பி மேல வர முடியாதுன்னு தைரியம். நம்மளால அப்படியே கீழே விழுந்துகிட்டே வருவான். அந்த டைம் நமி பார்த்துட்டு கத்துவா, என்ன ஆச்சுடா உனக்குன்னு. அப்ப அவன் என்ன பண்ணுவான், நமி இருந்தாலே ஒரு கிளவுடு, அதை புடிச்சுக்கிட்டு நமி தள்ளி போன்னு ஒரு கத்துவான். என்ன
என்ன பண்ணிருப்பான்னா அந்த கோல்டு பாலோட வெயிட் இருக்குல்ல அத கீழே வரைக்கும் இறக்கி அதுக்கப்புறம் மேல தூக்குவான். நம்ம பையன் ரப்பர் தானே, கீழே போன ஃபோர்ஸுக்கு அப்படியே மேல ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு வரும். அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணியே சல்லுன்னு மேல வந்துருவான். எனரு பார்த்துட்டு ஏன்டா மறுபடியும் ட்ரை பண்றியா, நீ எல்லாம் அடங்கவே மாட்டியான்னு கேட்பான். பெல் அடிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன்டா கொய்யாலாம்பானா. சரி இந்த டைம் உன்னை நான் காலி பண்ணிடுறேன்னு 2 திரிசூலத்தை வச்சுக்கிட்டு ரெடியா அனுப்பான். அப்ப அந்த டைம் அந்த கோல்டு பெல்ல வேகமா எனருக்கு நேரம் இழுத்து விடுவான். அது சரியான வேகத்துல வரும். ஒரு செகண்ட் எனருவே மிரண்டுருவான். ஐயோ இவ்வளவு வேகமான்னு. அவ்வளவுதான், வந்த வேகத்துல எனருவையும் சேர்த்தி கப்பலோட வச்சு அடிச்சுக்கிட்டு போகும். அவ்வளவுதான், கப்பலும் காலி, அந்த கிறுக்கு பயலும் காலி. அப்படி பிச்சுக்கிட்டு போன பால் எங்க போகும்னா நேரா அந்த பெல்லு கிட்ட தான் போகும். அந்த செகண்டுங்கும் போது முன்னோர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி அடுத்தடுத்து சீனை காட்டுவானுங்க. அப்படி 400 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச சண்டை இப்ப வரைக்கும் ஸ்கை ஐலாண்டுல நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அது எல்லாமே இந்த ஒரு பெல்லுல முடிவடைய போகுது. அதான் நம்ம ஸ்கை நைட்டே சொல்லியிருந்தாரு, அந்த பெல்லோட சவுண்ட் என்னைக்கு கேக்குதோ அன்னைக்கு தான் அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடியும்னு. சோ அந்த நாள் இன்னைக்கு தான். எல்லாருமே அப்படியே பயங்கரமா வேண்டிட்டு இருப்பாங்க. இங்க சாப்பரு சஞ்சய் பியர்னு எல்லாருமே எந்திரிச்சிருவாங்க. சோ இவ்வளவு நாளா நோலாண்டு ஒரு பொய் சொல்றவன், அவன் வாயை திறந்தா பொய் தான் வரும்னு சொன்ன மக்களுக்கு இது பெரிய பண்ண வாயில வச்ச மாதிரி ஆயிருச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நோலாண்டு உண்மையா தான் சொல்லியிருக்கான். அந்த வம்சாவளியில வந்த அந்த மோன் பிளாங்க் கிரிக்கெட் இது எல்லாமே உண்மை, கோல்டு சிட்டின்னு ஒண்ணு நிஜமாவே இருந்துச்சுன்னு அவனும் ப்ரூவ் பண்ண எவ்வளவோ கஷ்டப்பட்டான். ஆனா முடியல. ஆனா இப்போ அந்த பெல் அடிக்கிறது மூலமா அது எல்லாமே ப்ரூவ் ஆக போகுது. சொல்ல போனா எல்லாரோட கஷ்டமும் தீர போகுது. நம்மால அந்த கோல்டு பாலை வச்சு ஒரே அடி 400 வருஷத்து சண்டை ஒரே நாள்ல முடியுது. அந்த டைம் தான் அந்த பெல்லோட சவுண்ட் டங்குன்னு அந்த மொத்த இடத்துக்குமே சத்தமா கேக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.